கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளில் கூட அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு என்னோடு கூட என்னுடைய மகன் ஜோசஃபும் என்னுடைய மனைவி சுதாவும் இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவர்களை வரவேற்போம். தொடர்ந்து நீங்கள் 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. ஜோசப், ரொம்ப அழகாக கதை சொல்லி எல்லாருக்கும் நல்ல வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் வேதாகமத்திலேருந்து நிறையா கருத்துக்களை, கதைகளை கற்றுக் கொடுக்குறீங்க, கற்றுக்கொள்கிறீங்க. ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நிகழ்ச்சி உங்கள் 2 பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆசீர்வாதமாக இருக்கு. கண்டிப்பாக. இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். ஜோசஃபோட கதையோட, எப்பவும் போல் ஜோசஃபோட கதையோட தொடங்கலாம். ஜோசப், இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு நான் ஏசப்பாவுக்கு ஒரு நாள் ஒருத்தங்க வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல சேல்ரி உள்ள ஒரு வேலை, 90% சேல்ரி வருது. அதில் போகிறாங்க. அந்த வேலையை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ஒரு பாஸ்டர் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு 90% கம்மியாக சேல்ரி வருது. 90% கம்மியாக சேல்ரி வர்றதுனால இருந்தாலும் அவங்க அதை வச்சு வாழ்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு நாள் ரொம்ப குளிரும். அந்த இடத்துல குளிரனால வின்டர் சீசன் வேறு வந்துட்டதுனால அவங்களுக்கு வின்டர் பூட்ஸ் ஒன்று வேணும். அந்த வின்டர் பூட்ஸ் வேணும்னு வின்டர் பூட்ஸ் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் பண்ணோடனே அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸ்லேருந்து அவங்க ஃப்ரெண்டு லாரி ஆஃபீஸ்லேருந்து வந்து, எனக்கு யாருக்காவது பூட்ஸ், வின்டர் பூட்ஸ் என்கிட்ட சும்மா தான் இருக்குது, யாருக்கிட்டையாவது தேவைப்படுதா, அதுக்கு தான் கொடுக்க வந்தேன்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக, இது எனக்கு தான் தேவைப்படுது, நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண, ஆண்டவரும் கொடுத்துட்டாங்க, தேங்க்யூ, அவங்க மூலமாக கொடுத்துட்டாங்கன்னாங்க. வெரி குட். ரொம்ப அழகான ஒரு கதையாக இருக்குது. நடந்த ஒரு சம்பவமாக இருக்கும் போல். வேலையை விட்டுட்டு அவங்க ஊழியத்துக்கு போகும்போது அவங்களுக்கு சேல்ரி கம்மியாக இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாக ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வின்டர் பூட்ஸ் தேவைப்படுது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக உடனே கொடுத்து விட்றாங்க இல்லையா? அடுத்த நாளே ஜெபம் பண்ண அடுத்த நாளே வின்டர் பூட்ஸ் கொடுத்து விட்டு ஆண்டவர் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த வின்டர் பூட்ஸ் அவங்க காலுக்கு கரெக்டாக இருந்துச்சாமா? எக்ஸாக்டாக இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். அந்த ஷூ சைஸ் கூட ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல. என் பையனுக்கு இந்த ஷூ வேணும், இந்த சைஸில் வேணும்னு ஆண்டவர் தெரிஞ்சு ஆண்டவர் கொடுத்து விட்ருக்குறாங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போது ஆண்டவர் நம்மளை உருவாக்கி நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. நமக்கு ஷூ சைஸ் என்ன எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுதில்ல. இந்த கதை ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லாரின்ற ஃப்ரெண்டு மூலமாக ஆண்டவர் பேசி கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்குறோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க ஒரு நாளும் குறைஞ்சி போயிடுறதில்ல. இது நம்ம என்ன வசனம் படிக்கிறோம் ஜோசப்? இந்த கதையிலேருந்து என்ன வசனம் படிக்கிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம மத்தேயு 7:7 வசனம். என்ன வசனம் அது? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா ஆண்டவர் உடனே கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு அழகான கதையை பார்க்குறோம். இந்த அங்கிள் வந்து என்ன பண்ணாங்க ஜோசப்? தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. நல்ல சேல்ரி வர வேலையை விட்டுட்டு ஆண்டவருக்காக அந்த ஊழியம் செய்கிறதுக்காக அவங்க இறங்கி வந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையவே ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது நடந்த சம்பவங்கள் இருக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட மாதிரியான சம்பவங்கள் இருக்குதுங்களா? நிறைய காரியங்கள் இருக்குது. சின்ன வயசுலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள் நிறைய இருக்குது. நான் வந்து +2 முடித்ததுக்கப்புறம் இந்த ஆப்டோமெட்ரிஸ்ட் கோர்ஸுக்காக போட்டிருந்தேன். ஆனால் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப்லேருந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு போகிறீங்க. ஆனால் எனக்கு கிடைக்காது தான். இருந்தாலும் எனக்கு ஆசை. +1 படிக்கும்போது கரெக்டான இந்த குரூப் எடுத்தால் தான் மெடிக்கல் லைன் படிக்க முடியும்ன்ட்டு தெரியாது எனக்கு.
தெரியாமல் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்தாச்சு. +2 முடித்தோடனே எல்லாரும் நர்சிங்லாம் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி, ஆட்டோமெட்ரிஸ்ட் முடித்தவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போடலான்னு சொல்லிட்டு போட்டப்போ எனக்கு ஆசை. அங்கே கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்னால என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போது நான் அந்த 4 சயின்ஸ் எக்ஸாமோ அந்த +2 புக்கெல்லாம் வச்சு படித்து, அப்புறம் பைபிள் இதுலேயும் எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன். அதில் ஆனாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. அப்போ நான் உட்காந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துடுச்சு, அந்த 20 பேரில் வரல அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான். எங்கள் மாமா வீட்டு நம்பர் கொடுத்துருந்தேன். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரைடே அன்னைக்கு அங்கே ஃபோன் வந்துடுச்சு. அவங்கள செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ண 20 பேரில் 2 பேர் வரல, அதனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க 2 பேர் எடுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பைபிள் எக்ஸாமில் அவங்க ஃபஸ்ட்டு வந்ததுனால நாங்கள் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருடைய சுத்த கிருபை. இது வரைக்கும் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலே இல்லாதது. அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து மெடிக்கல்லாம் படித்தது நான் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறாங்க. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னா நம்ம வந்து கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம போராடி கேட்கும்போது ஆண்டவருடைய சித்தம் இருந்தால் ஆண்டவர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னென்னா, நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை கொடுக்குறாங்க இல்லையா? அந்த அங்கிள் என்ன எதிர்பார்த்தாங்க? வின்டர் பூட்ஸ் எதிர்பார்த்தாங்க. அதை அழகாக ஆண்டவர் அப்படியே கொடுக்கறத பார்க்குறோம். அந்த சைஸ் கூட அப்படியே ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அந்த லேடின்ற ஃப்ரெண்டுக்கு தெரியுமா இவருக்கு ஷூ தேவைப்படுதுன்னு? தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சும்மா யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுக்கலான்னு கொண்டு வந்தால் இவருக்கே அது எக்ஸாக்டாக தேவைப்படுவதாக இருந்திருக்குது. ஆண்டவர் அவங்க மூலமாக பேசி அங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லா காரியங்களும் கொடுக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் தேவையிலும் நம்ம கூடவே இருந்து நமக்கு அந்த தேவைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நல்ல கதையோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னும் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னீங்க ஜோசப். அந்த அங்கிள் எவ்வளோ அழகாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வின்டர் பூட்ஸ் அற்புதமாக பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்தோம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் வசனத்தையும் நம்ம படித்தோம். இந்த பகுதியில், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து படிக்க இருக்கிறோம்? நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் ஆண்டவரோடு இணைந்து வெற்றி கண்டவர்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம ராஜாத்தியாகிய எஸ்தரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் ராஜாத்தியை குறித்து பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், இன்றைக்கி படிக்கலாம். எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை அப்படின்னு ஒன்று வருது. முதலாவது அவங்க வந்து சிறு பிராயம் முதல் அவங்கள பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பெற்றோர் இல்லை. அவங்க சித்தப்பா தான் வந்து அவங்கள எடுத்து வளர்க்குறாங்க. மொர்தகாய் தான் எடுத்து வளர்க்குறாங்க. எடுத்து வளர்த்தாலும் அவங்க வாலிப பிராயத்தில் அவங்க வந்து ராஜாவுடைய அந்த ராஜாத்தியாக உயர்த்தப்படுறதுக்காக அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் வந்து தயவு கிடைக்க பண்ணுறாரு. அவங்க ராஜாத்தியாக உயர்த்தப்படுறாங்க. ஒரு அந்த இடத்துல வந்து அவங்க யூத குலத்துலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆமான் வந்து சதி செய்து அவங்கள வந்து யூத குலத்தெல்லாம் அழிக்க ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளே, வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலை சந்திக்க நேரிடுது. அப்போ தான் வந்து மொர்தகாய் வந்து சொல்கிறாங்க. எஸ்தர் 4:14 நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவிக்கும்படி உனக்கு ராஜமின்மை கடத்தியிருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எப்படி வந்து இந்த காலத்துக்கு நீ உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே அப்படின்னு இந்த வசனம் இப்போ ஜோசப் வாசித்தாங்க.
என்னன்னா அந்த மாதிரி இக்கட்டு காலம் நம்ம வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்னதாக அறிந்தவராக இருக்காங்க. நம்ம எதிர்காலம் ஆண்டவருக்கு தெரியும். அப்போது சத்ரு வந்து எப்படி யூத குலத்தையே ஒரு கவிழ்க்கும்படியாக, ஒரு யூத குலத்தையே அழிக்கும்படியாக எப்படி அவன் பிளான் போடுறானோ, அதுக்கு முன்னாடியே நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போட்டு எஸ்தர் அந்த இடத்துல வச்சு அவங்கள ராஜாத்தியாக ஆக்க வச்சு அவங்கள ஆயத்தப்படுத்துறத பார்க்கலாம். எங்கேயோ இருந்த எஸ்தரை அடிமையாக இங்கே கூப்பிட்டு வந்து இங்கேருந்து ராஜாத்தியாக உயர்த்தி ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த கடிதம் ரெடியாக வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கும் பொழுது அப்போ தான் மொர்தெகாய் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும், உனக்கு இதனால ராஜமின்மை கிடைத்திருக்கலாமே. ஆண்டவர் அதுதான் உண்மை. யூத குலத்தை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்தியே முன்ன வச்சுருந்தாங்க. அப்போது இந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நேரிடும் பொழுது, நம்மளுக்கு ஒரு போஸ்டிங்கில் இருக்கோம், ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி கையாளுறோம். இந்த சூழ்நிலையில் அந்த இடத்துல நம்மளை சுற்றி யாராவது ஒரு நெருக்கத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது அவங்கள பார்த்துட்டு நம்ம உதவி செய்யாமல் கடந்து போகக்கூடாது. அப்போது நமக்கு அந்த மேன்மை கிடைக்கப்பட்டது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோன்றதுக்காக மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக செய்யணும். அதுக்காக தான் அந்த கம்ஃபர்டபுள் ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வராங்க. ரெண்டாவதாக பார்க்க போனால் எஸ்தர் ராஜாத்திக்கு வந்து அவங்க வந்து ராஜாத்தியாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க யூத குலம்னு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து அவங்க மட்டும் அவங்க ஜீவனை தப்பித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னால் எல்லாம் முடியும், ராஜா கிட்ட போய் நான் வந்து முறையிடுவேன், உங்களுக்கு இந்த காரியத்தை மொர்தெகாய் சொல்லும்போது நான் உங்களுக்கு சரி பண்ணிடுறேன், என்னால் முடியும், ராஜா கிட்ட போகிறேன், இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னால் முடியும்ன்ட்டு அந்த இடத்துல போய் உடனே போய் ராஜா கிட்ட நிற்கல. 3 நாள் இது ஆண்டவரால் மட்டும் முடியும். தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஆண்டவரை சார்ந்து இருக்காங்க. தன்னுடைய ராஜ மேன்மையை வந்து அவங்க சார்ந்து இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு தாழ்மையின் குணம் ராஜாத்தியாக இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து இருக்காங்க, தாழ்மையின் குணம் இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் நம்ம சந்திக்க நேரிடும் போது நமக்கு அந்த தாழ்மை இருக்குதா, என்னால் முடியும் நம்ம நினைக்கிறோமா, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யவும் நம்ம அந்த நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். எஸ்தர் அப்படி தாழ்மையாக இருந்ததுனால்தான் 3 நாட்கள் வந்து உபவாசத்தை அறிவிக்கிறாங்க. 3 நாள் உபவாசத்தை அறிவித்து எல்லாருமே புசியாமல் குடியாமல் இருந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும்பொழுது அது வல்லமையாக அந்த இடத்துல என்ன பண்ணுது, கிரியை செய்துன்னு பார்க்கலாம். ராஜா கண்ணில் ஒரு தயவு கிடைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, யூத குலமே ரட்சிக்கப்படுறதை பார்க்கலாம். எல்லாரும் உயிர் தப்புறாங்க, யூத குலம் பாதுகாக்கப்படுது, எஸ்தரும் பாதுகாக்கப்படுறாங்க நம்ம பார்க்கலாம். அப்போது நம்மளுடைய பலத்தை நம்ம சார்ந்து இல்லாதபடி நம்மளுடைய டேலண்ட்டு, நம்மளுடைய மேன்மை, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த போஸ்டிங்கு, வேலை எல்லாத்தையும் நம்ம சார்ந்து இல்லாதபடி வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளை ஒரு ராஜாத்தையும் சந்திக்க நேரிடுது அந்த இடத்துல. அப்போது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு மனுஷனும் சந்திக்க நேரிடுது. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம், அதுதான் நம்ம எதிர்காலம் எல்லாமே ஆண்டவர் அறிந்து இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவரை தேடுறோமா அப்படின்னு ஒரு சோதனை நம்மளுக்கு வருது கடினமான சூழ்நிலையில். அப்போது ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். என்னால் எதுவும் முடியாது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடினமான சூழ்நிலையில் நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம விண்ணப்பத்தை என்ன பண்ணோம், ஏறெடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பாரத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆலயத்துக்கு வந்து இறக்கி வச்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பாரத்தை எல்லாம் எஸ்தர் ராஜாத்தியாக இருந்தாலும் அவங்களுடைய பாரத்தை 3 நாள் உபவாசத்தில் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ அழுதுருப்பாங்க, அந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ ஒரு போராடி இருப்பாங்க அந்த 3 நாள். அதே மாதிரி நம்மளுடைய கடினமான சூழ்நிலை மேற்கொள்கிறதுக்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளுக்கு உபவாசமும் அவசியமாக இருக்குது. அப்படி உபவாசித்து நம்மளை தாழ்த்தி நம்ம ஜோம் பண்ணும்போது நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்குறாங்க. 2 நாளாகவும் 7:14 வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி
பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் நம்ம சுற்றில இருக்க மக்களுக்கும் சேமத்தை கொடுக்க ஆவலாக இருக்கிறாங்க. நம்மளை நம்ம தாழ்த்தி எஸ்ரே போல தேசத்திற்காக மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கடினமான சூழல் மேற்கொள்ள ஆண்டவர் பலத்தை கொடுப்பார். ஆமென், ஆமென். எஸ்தர் ராஜாத்தியோட கதையிலேருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அந்த பெருமை இல்லாமல் தன்னை தாழ்த்தி அவங்க ஆண்டவர் எனக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதை செயல்படுத்தினாங்க. அந்த கடினமான காலத்தை அவங்களும் அவங்களுடைய குலமுமே மேற்கொண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது. நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம படிக்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நம்ம அழகான எஸ்தர் ராஜாத்தியை குறித்து ரொம்ப அழகாக ஒரு கருத்துக்களை நம்ம பார்த்தோம், படித்தோம், கற்றுக்கொண்டோம். நிச்சயமாக அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த பெருமை நான் தான் ராஜாத்தி அப்படின்னு இல்லாமல் ஒரு தாழ்மையோடு இறங்கி அவங்க செய்ததை பார்க்குறோம். ஆண்டவர் அவங்க செய்கையை ஆசீர்வதித்து யூத குலத்தையே ரட்சிப்பதற்கு அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். ஆண்டவர் எவ்வளோ அழகாக மூவ் பண்ணி எங்கேயோ இருந்த எஸ்தரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சு யூத குலத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்மளும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. என்ன நோக்கத்திற்காக வச்சுருக்கிறாங்க, நம்ம அர்ப்பணித்து வாழணும். நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியில் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்கலாம். ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச வாக்குத்தத்தம், ஃபேமஸான வாக்குத்தத்தத்தை நம்ம ஒவ்வொரு புக்கில் இருந்து படிச்சுட்டே வரோம். அதில் அந்த வரிசையில் யோசுவா புத்தகத்தில் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 தான். யோசுவா 1:5 நம்ம படிக்கலாமே. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ அழகான ஒரு வசனம் இல்லை? இந்த வாக்குத்தத்தத்தை எப்போ யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது, யோசுவாவுடைய குரு அப்படின்னு சொல்லலாம் மோசையை, இல்லையா? மோசே கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். யோசுவாவை குறித்து சொல்லும் போது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் விலகவே இல்லையாம், கூடவே இருந்தாராம், அங்கேயே இருந்தாராம். அப்படி ஒரு மனுஷன் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறாரு. மோசே இறந்துட்டாரு, இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறாங்க. யோசுவா கிட்ட பேசுகிற அந்த வாக்குத்தத்தம் தான். முதல்ல யோசுவாவுக்கு இருந்த பயத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இவங்க யாராவது என்னை ஏதாவது கேள்வி கேட்பாங்களோ, என்னை ஏதாவது எதிர்த்து நிற்பாங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பேசுகிறாங்க? முதல்ல அந்த வாக்குத்தத்தத்தோட முதல் பகுதி பார்த்தோன்னா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான், உன்னை எதிர்த்து நிற்கவே மாட்டான், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறத பார்க்குறோம். அந்த பயத்தை போக்குற வண்ணமாக சில நேரங்களில் நமக்கு இவங்க நமக்கு எதிராக வராங்களே, இப்போ என்ன செய்ய போகிறோம், இவங்க என்ன வராங்களே அப்படிங்கும்போது இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு எதிராக நிற்கிறவங்க நம்ம பக்கத்தில் வருவாங்க. ஏன்னா பின்னாடி நிற்கிறது யார்? நமக்கு பின்னாடி ஏசப்பா நிற்கிறாங்க. யோசுவாவுக்கு பின்னாடி அங்கே இயேசு கிறிஸ்து நின்று அவர் உனக்கு எதிராக யாரும் நிற்க மாட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா பின்னாடி நிற்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. யோசுவா முன்னாடி நின்னாலும் பின்னாடி இயேசு கிறிஸ்து நின்று யாரும் எதிர்த்து நிற்காம, அதே போல் அந்த வாக்குத்தத்தம் சொல்லுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். மோசை கூட ஆண்டவர் எப்படிலாம் இருந்தாங்க? மோசையோடு இருந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை அருமையாக வழி நடத்தினாங்க. அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வழிநடுக மோசை கூட இருந்ததுனால தான் மோசையால் அந்த 20 லட்சம் ஜனங்களை கொண்டு வர முடிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு தண்ணி ஒரு இடத்துல தேவைப்படுதுன்னா கண்மலையாக அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறாங்க. அங்கே பேசின உடனே என்ன வருது? தண்ணி வருது. இப்படி எல்லாமே மோசை கூடவே ஆண்டவர் இருக்கிறத பார்க்குறோம். கையை தூக்கி அப்படி இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறாங்க. இப்படி எல்லா நேரத்துலையும் மோசை கூட ஆண்டவர் இருந்தார். அதனால தான் மோசையால் என்ன பண்ண முடிஞ்சது? ஜோசப் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமா கானான் வாசல்ல வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அதைத்தான் அந்த கானான் தேசத்துடைய வாசல்ல வச்சு யோசுவா கிட்ட சொல்கிறாங்க, மோசே கூட நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் எப்படி இருப்பேன்
உன் கூடயும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு தைரியம் தேவை. மோசேக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? ஆண்டவர் அவன் கூடவே இருந்து கொடுத்தாங்க. அதே போல் நான் உன் கூட இருந்து நான் கொடுப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், நீ என்ன பண்ணு, தைரியமாக இரு, மோசே கூட இருந்த மாதிரியே உன் கூட இருப்பேன் அப்படின்னா எப்போவுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் அங்கே சொல்கிறாங்க. அதே போல் அங்கே அந்த முடிகிற அந்த வாக்கியம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த ஒரு காரியம் எல்லாருமே மனசில் வச்சுப்பாங்க. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஒரு வசனம் ரொம்ப ஆறுதலாக, கடவுள் என் கூடவே இருப்பாரா, என்னை கைவிட மாட்டாரா, என்னை தூக்கி பிடிச்சிக்குவாரா அப்படின்ற ஒரு ஆவல் வருகிறத பார்க்குறோம். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாக அன்னைக்கு யோசுவா கூட பேசின மாதிரி இன்றைக்கும் நம்ம கூட பேசுகிற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன். ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாங்க. தொய்ந்து போய் சோர்ந்து போய் இருந்த யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தம் ரொம்ப ஒரு பூஸ்டிங்காக இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கும். ஆண்டவர் என்னை விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாருன்ற உற்சாகத்தில் தான் அவர் எழுந்து நின்றுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு தலைவர், அவர் அழகாக மோசே நடத்திட்டு வந்தார். இப்போ நான் எப்படி இவங்களை நடத்த போகிறேன்ற அந்த கேள்வி அவர் மனசில் இருந்ததுனால ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக பேசினார். ஒருவேளை நம்ம உடஞ்சி போயிருந்தோன்னா, சோர்ந்து போயிருந்தோன்னா, ஆண்டவர் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய தகப்பனார் மரித்து போன போது மிகுந்த வேதனையாக இருந்தேன். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க, என்னுடைய தகப்பனார் வாய்ஸில் பேசினாங்க, என்னப்பா அப்பா இல்லைன்னு கவலைப்படுறியா, நான் இருக்க உனக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு கூட, நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறாங்க, உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறாங்க. ஆண்டவர் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, எவ்வளோ உற்சாகமாக ஆண்டவர் நம்மளை நடத்துவாங்கன்ற ஒரு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம தொடர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசுவாவோடு கூட இருந்த தேவன் எங்களோடும் கூட நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் கூட நீங்கள் பேசுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒவ்வொருவரோடும் நீர் பேசுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை தாங்கி வழி நடத்துங்க ஆண்டவரே. எஸ்தரை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை கொடுத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். அதை புரிந்து கொண்டவர்களாக நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் கேட்குறோம், எங்கள் கூடவே வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து உங்கள் கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து பகிர்ந்து கொண்டீங்க. ஜோசப் அழகான ஸ்டோரி சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்க நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இன்றைக்கி கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிப்போம். நிச்சயமாக தேவன் யோசுவாவோடு மோசேயோடு இருந்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.